நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். நம்மவரே அமுத கலசத்தை நான் விடமாட்டேன். என்ன இது? என்ன இது? அரக்கர் வேந்தே, நெருங்காதே. பலிக்கு அமுதம் கிடைத்தது, பலிக்கு அமுதம் கிடைத்தது. ஏ தேவேந்திரா, அமுதத்தை பறித்துக் கொண்டு அட்டகாச சிரிப்பா? இது அகம்பாவத்தின் வெடிப்பு. நமக்காக ஒரு துளி அமுதம் கூட கிடைக்காது. எதிரிகள் அமுதத்தை குடித்து விட்டால் நாம் மடிய வேண்டியதுதான். நாமும் அவர்களைப் போல் நடப்போம். ஏதாவது செய்யுங்கள் அமரேந்திரா, ஏதாவது செய்யுங்கள். ஆக்கிரமியுங்கள், ஆக்கிரமியுங்கள், ஆக்கிரமியுங்கள். ஹே மகாலட்சுமி, இனிமேல் தமது அருட்பார்வைதான் தேவர்களை காக்கும். அம்மா, உங்களை சரண் புகுந்தோம் மகாமாயா மகாலட்சுமி. தாம் ஆதரிக்காதிருந்தால் இனி தர்மங்கள் இருக்காது. இந்த தேவாசுர யுத்தம் தொடருமானால் அது தேவர்களின் தோல்வியாக முடியும் தாயே. அந்த அசுரர்கள் பலம் மிக்கவர்கள். அந்த அசுரர்கள் அமுதத்தை பருகினால் அது பேரழிவாக முடியும் தாயே. ஹே மகாதேவி, மகாமாயா மகாலட்சுமி, சிருஷ்டியின் நலனை காக்க தாம் தான் தேவாசுரர்களுக்கு அமுதை கடையும் புத்தி சொன்னீர்கள். போகும் போக்கை பார்த்தால் சரியாக இல்லை. இந்த அசுரர்கள் கையில் அமுதம் சிக்கியதால் சிருஷ்டி சீராக நடக்க வழி அடைத்து போகாதா? அம்மா, நீங்கள்தான் அநியாயத்தை தடுக்கும் சக்தி. என்ன யோசிக்கிறாய் தேவி? உலக நன்மைக்காக கடல் கடைவது தொடங்கிவிட்டது. முறையற்ற அசுரர்களின் அகம்பாவத்தால் சிருஷ்டியே அழிந்துவிடும் நிலை எழுகிறது. தேவர்கள் அசுரர்கள் ஏன் அமுதத்துக்கு மோதுகிறார்கள்? அமுதம் அசுரர் பிடியில். தேவர்களை பொறுத்தவரை சக்தி குறைவு அந்த அமுதத்தை தட்டி எடுக்க. அசுரர் போக்கு நியாயமா? அந்த அசுரர் என்று அமுதம் மருந்தி அமரர்களானால் அப்போது இயற்கையே பெரும் பிரச்சனைக்குள்ளாகாதா? பிரச்சனை ஏற்படாதிருக்க என்ன வழி? பகவான் அறியாததோ? இதில் தாமிறங்கி அழிவினை நிறுத்துங்கள். சக்தியால் சாதனை புரிந்திருக்கிறேன். ஆனால் இதில் அழகை ஆயுதமாக்கி பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறேன். அழகினாலா? ஆம் தேவி, நங்கையின் அழகு, அதன் தாக்கங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வினை தருகிறது. அது எவ்வாறு பிரபு? சற்று விளக்கமாக சொல்லுங்கள். தேவி, இந்த திருமாலின் முகத்தில் இந்த திருமகளின் முகப்பொலிவு இருந்தால் இன்ப அதிர்ச்சி கொடுப்பேன். அசுரர்களை வீழ்த்த அமுத விழிகளைக் கண்டு அமுதம் பெருக மறந்து விடுவார்கள். கூர்மையுள்ள வாளை விட பாவையின் அழகு பலம் மிக்கது. எதிர்கொள்ள வேண்டிய இன்னல் மின்னலாய் மறைந்து விடும். சிக்கலில் மீழ்வதற்கு அழகை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு சிங்கார மோகனாஸ்திர போர் செய்ய நினைக்கிறீர்கள். ஆம் தேவி, தவறென்ன? ஆனால் இந்த போரில் வெல்வது உன்னால் தானே. ஏனெனில் இது அழகை வைத்து ஆடுவது. இது சற்று வித்தியாசமானது, அதிர்ச்சிகள் அதிகமில்லாதது. வாழ்முனையால் போர் நடத்துவதை தவிர்க்க நினைக்கிறீர்கள். திட்டம் திறம்பட நடக்க கட்டழகு மோகினியாக வடிவெடுத்தீர்களானால் வெற்றி நிச்சயம். எதிர்கால வரலாற்றில் இப்படி எழுதுவார்கள், அன்று பகவானே பயங்கர அழிவு ஒன்றினை தடுக்க
அழகு மோகினியாக வந்தார் என்று. மோகினி பகவானே, இது அழகு லீலையா? ஆம் தேவி, அழகு லீலைதான். இந்த அழகு லீலையால் சண்டையிலே பாதிப்பு அதிகம் இராது. இரு துருவங்கள் எதிரெதிராக மோதும் ஜெயிக்க. சரிதான். தாம் எடுக்க போகும் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த மோகன வடிவம் தானே தமக்கு சாதகமாக போகிறது. ஆகையால் இந்த மோகன வடிவ நாடகம் அதுக்கு முன்னுரையாகும். மோகன வடிவம் எடுக்க போகிறவர் மோகினியாக வரப்போவது தாம் நினைப்பது போல் எளிதல்ல. ஆனான நீங்கள் பெண்ணாக நடிப்பது சற்று சங்கடம் தானே. தாம் அசுரர்களுக்கு அற்புத மோகினி வடிவத்தால் மோக களியேற்ற எவ்வாறு நடிப்பீர்கள்? பார்த்துவிடு தேவி, நடித்து காட்டவா? ஆணின் கம்பீரத்தில் பெண்ணின் நளினத்தை காட்டுங்கள். காட்டுவேன். அது சரி பிரபு, ராஜ நடை ராணி நடை ஆகாதே. இந்த நடையும் பாவனையும் அசுரர் முன்பு காட்டினால் உங்கள் நாடகம் பலிக்காது. தேவி, பெண்ணாக நடிப்பது கஷ்டம். பிரபு, நடிப்பது கஷ்டம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படியா? கோபிக்காதீர்கள். சரி, இனி புருஷனாக நிமிர்ந்து நிற்காதீர்கள். பாவையாக நீங்கள் நடந்து காட்டுங்கள். தேவி, நீ சொல்லிக் கொடு. ஆட்டி வைப்பவர் ஆட வைத்தால் ஆடாதவர் யார்? நீ சொன்னது சரி தேவி. பிரபு, ஆட வைப்பவரே தாங்கள் தானே. நான் சொல்லித் தந்து நீங்கள் பயில வேண்டிய தேவையே இல்லை. சரி, அப்படியென்றால் நீ என்னை ஊக்கப்படுத்து. பிரபு, தமக்குள்ள தகுதியை நான் ஆராய புகுவது ஆழ்கடலை அளப்பது போல. தேவி, யாரையும் மயக்கும் ஒரு அழகு வடிவத்தை காட்டு, பிறகு என்னை பார். நீ அப்படியே. என்ன பகவானே, சிங்காரியாக தெரிகிறீர்கள்? சிரிப்புத்தான். நாயகி கேட்கும் போது என்ன சொல்ல? பார்க்கிறாயே, 4 கைகள் இப்போது 2 கைகளாக குறைந்தது, வளையல் அணிந்தது. சரி சரி, புறப்படுங்கள், நேரமாகிறது. செல்கிறேன். இருங்கள், ஒரு விஷயம். பெண்ணாக பேசுங்கள், அங்கும் போய் புருஷனாக பேசாதீர்கள். எனக்குள் நீதானே இருக்கிறாய், நடத்து. சரி, புறப்படுகிறேன். இல்லை, புறப்படுகிறேன்.
இது கனவா? இப்படி ஓர் பேரழகு எப்படி வந்தது இங்கே? வானத்திலிருந்து வருகிறாள். ஏ சுந்தரி, எப்படி புகழ்வது? எல்லாம் மறந்தேன், என்னையும் மறந்து நிற்கின்றேன். இன்பம் என்பது நீதானா? அழகு வண்ண பெண்ணே, பேசவே மாட்டாயா? மாட்டாயா என்பவன் என் பெயரை கேட்டாயா அரக்கர் மன்னா? மன்னா என்று சொல்லும் நீ உன்னை அறிந்தவள். இனிமேல் என்னை மன்னவா, மனமோகினி என்றே அழை. மன்னா, மனமோகினி நான். ஆமரசே, இதில் சந்தேகமா? நமது மனமெல்லாம் அவள் மலரடியில். அரக்கர்களே, நீங்கள் விரும்பினால் உங்களுடன் நீங்கள் இருக்கும் இடம் வருவேன். அது போதும், அழகும் ஆண்மையும் அங்கே இணையப் போகின்றது. மன்னவா, இப்போது முடிகின்ற காரியமா இது? நடக்காது என்று தெரிகிறது எனக்கு. ஏன் சுந்தரி? ஏனெனில் இங்கே தேவாசுர யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. மன்னவா, எத்தனை யுகங்கள் இந்த யுத்தங்கள் நடக்குமோ? போர் தொடர்ந்து நடந்தால் அசுரலோகம் செல்வதற்கு வாய்ப்பு ஏது, வழி ஏது? நில் மனமோகினி, உருவத்தால் மயங்க வைத்து சிலையாக்கி செல்லாதே. போவதை தடுத்து ஏதும் பயனில்லை. நல்ல முடிவெடுங்கள். இப்போதே யுத்தத்தை நிறுத்துகிறேன் நான். நீங்கள் மட்டும் நினைத்தால் எடுக்கின்ற முடிவா இது? உங்களுக்கு தெரியும், எப்போதும் அசுரர்கள் யுத்த பிரியர்கள். வாளெடுப்பவன் வாழ்வழியிலா மயங்கி விடுவான். கோமலாங்கி, ஐயம் எதற்கு? இப்போதே நான் உனக்காக எதையும் துறப்பேன். மயக்கத்தில் பேசலாமா? இதெல்லாம் நடக்குமா சுவாமி? உணர்ச்சியில் உளராதீர்கள். இங்கே நீங்களும், உங்களுக்காக இந்த அசுரர்களும், இவளுக்காக உங்கள் யுத்தத்தை ஒரு நாளும் விடமாட்டீர்கள். மன்னவன் சொன்னால் நம்பிக்கை இல்லையா தேவி? இல்லையே, எல்லாருக்கும் யுத்தமே சித்தம். இந்த சிறிய அமுத கலசத்துக்காக இருபுறத்திலும் ரத்தம் சிந்துகிறீர்கள். அது புரியாத புதிராயிருக்கிறதே. தாமரை மலரே, உந்தன் தேன் சிந்தும் விழி இரண்டும் அசைந்து விட்டால் போர் நிறுத்தம் என்ற உன்னை பெறுவதற்காக என் மூச்சையும் நிறுத்திக் கொள்வேன். காமினியே, உன்முன் இந்த கலசம் என்ன, அமுதம் என்ன? மன்னவா, என் மீது இத்தனை மயக்கமா? மயக்கத்திற்கு இத்தனை விரிவான விளக்கமா? மன்னவா, கையிலே வாழ் வேண்டுமோ? அமைதிக்கு பெரும் தடையல்லவா வாழ் இருப்பது? உயிர் போன்ற இந்த வாழ் எனக்கு துணையாய் தோழனாய் இருந்தது. இனிமேல் நான் என் குற்றத்தாருடன் தூக்கி எறிந்து விடுகிறேன். வாழையே தூசி போல் எறிந்தேன். அடுத்தபடி என்ன ஆணை? மோகினி சொன்னால் முடிப்பீர்களா? செய்து முடிப்பேன். ஆணையிட்டு தெரிந்து கொள். இந்த அமுதத்துக்காக யுத்தம் செய்கிறீர்களே, இந்த அமுதத்தை தேவருடன் பகிர்ந்து கொள்வீர்களோ? பேச்சோடு சரி, எல்லோருக்குமே இங்கு என்னை விட இந்த அமுதம் தான் பெரிது. ஆசை மயக்கம் தானே, அமுதமா என்ன? இனி உங்களுக்கு மோகினி எதற்கு? செல்லாதே ஜெகன் மோகினி, இந்த அமுதம் முன்னிலும் பெரிதல்ல.
நிஜமாகவே என்னை அன்புடன் அசுரலோகம் அழைக்க நினைத்தால் அந்த அமுத கலசத்தை என்னிடம் கொடுங்கள். மோகினி நான் என் மலர் கையால் தேவருக்கும் அசுரருக்கும் பங்கிடுவேன். தீங்கு இங்கு நடக்காது தடுத்திடுவேன். ஹே அரக்கர் வேந்தே, அந்த அமுதத்தை இந்த அன்பினியாள் எடுத்து வழங்கும் போது சோமரசத்தின் சுவை சுக அனுபவமாய் நமக்குள் நிரம்பாதா? வாழ்க! எத்தனை அற்புத கற்பனை! ஏ மனமோகினி, இந்த துச்ச அமுதமும் அன்பே உன் கையால் பங்கிட்டால் இதன் பெருமை பெருகாதோ? அதனால் இன்பத்தின் எல்லை நெருங்காதோ? ஏ அரக்கர் வேண்டி, இந்த மோகினி நிஜமான மோகினி அல்ல. நாம் ஏமாந்து விடக்கூடாது. அறிமுகம் இல்லாதவளை ஆளும் மன்னவன் அப்படியே நம்புவதா? போதும், வாயை மூடடா ராகு. ஆத்திரம் ஏன் வேண்டே? ஆத்திரப்படுத்தி விட்டு அமைதிப்படுத்துவதோ? ஏ மனமோகினி, இனிமேல் குறுக்கிடு வராது. அமுத மொழியாலே அமுதத்தை வழங்கு. உங்களோடு உள்ளவன் என்னை எதிர்க்கிறான். என் கை வழங்கினால் ஆபத்து எனக்கு. ஆபத்தை தகர்த்து தடுக்க மாட்டேனோ? அன்புக்கினியவளே, நீ அஞ்சாதே. என்றால் அன்பு கிணியாளுக்கு அபயம் தருகின்றீர்களா? தருகிறேன். இப்போதே உன் உயிர் உண்மையில் என் உயிரினும் மேலானது. மன்னா, என் கை சிலருக்கு கொஞ்சம், சிலருக்கு அதிகமாக தந்துவிட்டால் எதிர்ப்பே இருக்காது. பங்கீட்டை ஆரம்பிக்கின்றேன். நீங்கள் அருந்துங்கள். அமுதத்தை நீ வழங்கிவிடு. எங்களோடு அசுரலோகத்துக்கும் வந்துவிடு.